எல்லா லேடிஸையும் கூப்பிட்டு கேட்டுருந்தோம். எல்லாரும் நாங்கள் நல்லா சமைப்போம் அவங்களே சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் சமைச்சு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணும் போது தான் தெரிய போகுது. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்து பயங்கரமாக என்கரேஜ் பண்ண 3 த பில்லர் ஆஃப் 3 அடிமைகளா செம்ம கலாய் சார். ஜாலியாக நம்ம பேசிட்டு இருக்கலாமா? ஓகே, இப்போ இந்த டீம்ஸ் வந்து நீங்க உள்ள போலாம். Your kind attention please. All the 11 teams can go inside. Only the team members, not along with the people. அந்த 44 பேர் மத்தர் இருந்தா போதுவாங்க. என்ன சார் எல்லாம் கிளம்பிட்டாங்க? சார் நீங்க எங்க போறீங்க? ப்ளூ சட்டை சார். ஆமா, ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கலாமே, கரோஷம் கொடுக்கலாமே, ஒரு நல்ல என்கரேஜ் பண்ணி. என்னங்க அவங்க 3 பேர் நான் பேசலான்னு பார்த்தா 3 பேர் ஏஞ்சி போயிட்டாங்க. ஓகே, பின்னாடி பெஞ்சில் இருக்கவங்க முன்னாடி வரலாமே. பின்னாடி பெஞ்சில் இருக்கவங்க முன்னாடி வாங்க. முன்னாடி வாங்க, கேட்கலாம், கேள்வியில் கேட்கலாம். நான் சில இது வந்து சொல்ல போகிறேன், சில இதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம். சில டிப்ஸ் கொடுக்க போகிறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சார் நான் கீழே போயிடுறேன் சார், மைக் எடுத்துகிட்டு. அவங்க கேள்வி கேட்பாங்க, நீங்கள் ஓகே சரி. கொஞ்சம் எல்லாருமே பின்னாடி உட்காந்துருக்க எல்லாருமே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களை ரீச் பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் இதில் எப்படி சார் நல்ல குடும்ப இஸ்திரி, நல்ல குடும்ப இஸ்திரன் அந்த மாதிரிலாம் எதுவும் நீங்கள் அவார்டு கொடுக்க போகிறது இல்லையா? நல்ல குடும்ப இஸ்திரி. ஓ, நம்ம இஸ்திரி பண்ணல, நல்ல பாக்கி தான் பார்க்குறோமா? ஓகே ஓகே சார். செட்டில் ஆகிட்டீங்களா சார்? நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா? நான் ரெடியாக இருக்கேன். கேள்வி கணையை தொடுக்கலாமா? நேற்று காலையிலே ரெடி ஆகிட்டேன். ஓகே ஓகே சார். போலாமா? சார் வந்ததுலேருந்து ஒன்று சொல்லிட்டு இருக்க, தயவுசெய்து உன் மைக்கு நீ வச்சுக்காதரா, நீ யார்ட்டையா கொடுத்துரு, நீ பேசுறதுனால கேட்க முடியலன்னு. ஓகே, இப்போ ஓகே, நம்ம 2 பேரும் பேசிக்கலாம். இப்போ ஹெல்த் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்கிறோம். எவ்வளோ பேர் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கீங்க? காலையிலேருந்து நான் திட்டிட்டு எவ்வளோ பேர் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கீங்க? கொஞ்சம் கை தூக்கலாமே. ஓகே, அதனுடைய மீனிங் எனக்கு என்னன்னு தெரியல. ஹெல்த் கான்ஷியஸ் அப்படின்னா என்னன்னு எனக்கு புரியல. யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? வாட் இஸ் ஹெல்த் கான்ஷியஸ் அப்படின்னு? நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் முதல்ல கை தூக்குங்க, சொல்லுங்க. ஹெல்த் கான்ஷியஸ்னா நிறைய சாப்பிட வேண்டாம்னு அர்த்தம் இல்லை. எல்லாத்தையுமே சாப்பிடணும், அளவா சாப்பிடணும், நல்லதாகவும் சாப்பிடணும். சார் பாட்ஷா வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல, எனக்கு விளங்கலையே. ஆமா, வேற யாராவது ஹெல்த் கான்ஷியஸ் அப்படின்னா கொடுங்க, கேட்குறேன் பாருங்க. கொடுங்க, அதாவது இங்கே வணக்கம் சார். வணக்கம். ஹெல்த் கான்ஷியஸ்னா என்னை பொறுத்த மட்டுக்கு வந்து இந்த ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ்லாம் ரொம்ப சேர்த்துக்காம அந்த கொலஸ்ட்ரால் ரிலேட்டட் ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நரிஷிங் ஃபுட்ஸை பேலன்ஸ் டயட்டாக இருக்கணும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அப்புறம் வந்து மோர் ஆஃப் சாலட்ஸ், ரைஸ் குவான்டிட்டி கம்மியாக இருக்கணும். ஆயில் மாதிரி கார்போஹைட்ரேட்ஸும் கம்மி பண்ணிட்டு புரோட்டீன் இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகே, பேலன்ஸ் டயட். திஸ் இஸ் கால்ட் ஹெல்த் கான்ஷியஸ். ஹெல்த் கான்ஷியஸ். வேற ஏதாவது எக்ஸசைஸ் ஆல்சோ அலாங். ஓகே, வேற ஏதாவது? சார் ஃபுட்ல எக்ஸசைஸ் வருதானே? ஹெல்த் ஃபுட் கான்ஷியஸ் எக்ஸசைஸ் தானே? பின்னாடி சாக்கு கொடுங்க. ஓ, பின்னாடி கொடுங்க. ஓகே, விவன் ஜஸ்ட் கிடிங். ஜஸ்ட் கிவ் மைக் பேக். மைக் பேக் தோ இங்க கேக்குறாங்க. ஓகே, தாமு சார் மாதிரி சல்மான் கான் மாதிரி இருக்கிறது எப்படின்றது அவர் கேட்குறாரு. அவர் அதை தான் வந்து இன்டைரக்டாக கேட்குறாரு ஆக்சுவலா. சரிவிகித உணவாக இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் சேர்ந்த கலவையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம் சார். 3 வேளை நல்லா சாப்பிட்டுட்டு உடம்பு ஆரோக்கியமாக வச்சு. இதுதான் ஹெல்த் கான்ஷியஸ். கிவ் a big hand. இது ஏதோ சொல்லி கொடுத்து சொன்ன மாதிரியா இருக்கு சார். நீங்க ஏதோ டிப்ஸ் கொடுத்துட்டீங்களா முன்னாடி? உண்மை, அதாவது for us to work we need energy. The energy is not coming from the air or water. The energy is coming from the food. அந்த ஃபுட்டை ஒழுங்காக சாப்பிட்டோம் அப்படின்னா 3 வேளையும் தவறாமல், நான் நல்லா சாப்பிட சொல்ல, தேவையான அளவு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை சாப்பிட்டாவே ஆட்டோமேட்டிக்லி யூ கெட் எனர்ஜி. நம்ம எனர்ஜியாக இருக்கிறதே வந்து இட்ஸ் a healthy food actually. Everybody says healthy food, healthy food, healthy food. Healthy food, everything is healthy. இன்னைக்கு எடுத்தாங்க பார்த்தீங்களா, ப்ரோக்கோலி, கேரட்டு, காலிஃப்ளவரு, பனானா, புடலங்காய், அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு, சிக்கன், everything is healthy food. Healthy cooking is very important. ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா எல்லாமே சாப்பிடலாம், ஆனால் குக்கிங் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஹெல்த்தியாக இருக்கணும். வாட் இஸ் தட் ஹெல்த்தி குக்கிங் இஸ்? எனிபடி கேன் யூ ஹேவ் ஆன்சர் ஃபார் தட். ஹெல்த்தி குக்கிங் ஹெல்த்தி குக்கிங் செஞ்சுட்டு கொண்டு போய் வெளில கொட்டிடணும்.
ஹலோ சார், வணக்கம். சொல்லுங்க. என்னை பொறுத்தவரையிலும் ஹெல்த்தி குக்கிங்ன்றது யூ கேன் குக் எனி திங். எனக்கு உடம்புக்கு எல்லா ஃபேட்டிஸும் எல்லாமே தேவைப்படுது. சூப்பர். ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி கன்சியூம் பண்ணுறோம், எப்படி பிரேக்கப் பண்ணுறோம் ஃபுட்ஸு, இந்த சோளம், ராகி இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்ஸு. நல்ல நவதானியங்கள், நல்ல பருப்பு வகைகள் இதெல்லாம் நம்ம இந்த காலத்தில் கன்சியூம் பண்ணுறது இல்லை. நம்ம வந்து எல்லாமே இந்த ஜங்க் ஃபுட் பின்னாடியும் இந்த பீஸா பின்னாடியும் வி திங்க் இட்ஸ் அ லாவிஷ் ஃபுட். இட்ஸ் நாட் ஆக்சுவலி. சூப்பர். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம நாட்டில் நல்ல நேச்சுரல் ஃபுட் இருக்குது, நல்ல சோர்சஸ் இருக்குது, which we have to obtain. See, I mean to say the healthy cooking, step number 1 is hygienic. Number 2, the proper washing of vegetables and meat products, storing of dairy products. ஒரே ஒரு sad thing, whichever country you go, fridge and microwave oven, அவங்களுக்கு பிள்ளை இல்லை, ஹஸ்பண்ட் இல்லைனா கூட பரவாயில்ல, ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா வந்து they cannot work it. தயவு செய்து இந்த ஹெல்த்தி குவஷன் சொன்னாலும் சரி, ஹெல்த்தி குக்கிங் சொன்னாலும் சரி, ஹெல்த்தி ஃபுட்டுன்னு சொன்னாலும் சரி, ஃப்ரிட்ஜில் வச்ச சாப்பாடு நீங்கள் மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்டாவே ஹெல்த்தி, அந்த வேர்டு ஹெல்த் இஸ் கான். ஏன்னா a lot of temperature variation, taste variation will be there if you are going to cook keep the cooked food inside the refrigerator. அப்பப்போக்கு சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா யூ மே பி சேயிங் ஐ டோன்ட் ஹவ் டைம், எனக்கு இதுதான் வேறு வழியே கிடையாது அப்படின்றது your option. But to me the healthy cooking and healthy food, not to keep it in the refrigerator, cook properly, eat properly, அதுதான் வந்து healthy way of cooking actually. And second point, microwave oven. Microwave oven cooking is not good for health. அதுவும் வந்து naked cooking with the microwave oven, it is not good for health. You can cover and reheat the product. You cannot cook the product in the microwave oven. But microwave oven, because you are saying all the time microwave, the cooking process taking from the waves of the microwave. அதனால அந்த waves actually spoiling a lot of things of your health. As far as possible, நீங்கள் ரீஹீட் பண்ணுறதுக்கு மாத்திரம் மைக்ரோவேவ் யூஸ் பண்ணிக்கோங்க. Reason being, it is not good for, especially for the children, it is not good. Don't give the children now. And what do you think of the diet? Anybody is dieting here? What does diet mean? I tell you what, why I'm asking this question, diet. What do you mean by diet? Anybody can say? டைட்டாக சாப்பிட்றது, நல்லா டைட்டாக சாப்பிட்றது தான் diet. Diet? Anybody can say diet? Anyone What is say? diet? யாராவது? Yeah, it became the word fancy nowadays, saying I'm on diet, I'm working out, I'm on diet. Is anybody dieting here? பயனும் சொல்லாமல் இருக்காதீங்க. டயட் யாரும் இருக்கீங்களா? டயட்னா தெரியுங்களா சார்? நீங்க கேட்கறதே மிரட்டுறாம இருக்கு சார். நீங்க யாராவது டயட்ல இருக்கீங்களா அப்படி கேட்கணும். யாராவது டயட்ல இருக்கீங்க இருப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. யாராவது இருக்கீங்களா? டயட்ல இருக்கீங்களா? எஸ் ஆர் நோ? இனிமேல்ட்டு சொல்ல மாட்டாங்க, அது எப்படி சொல்லுவாங்க? டயட்ல இருக்காரு. நானே கொஞ்சம் யோசிச்சேன், உங்கள்கிட்ட நான் டயட்ல இருக்கேன் சார் நான் சொல்றதுக்கு காலையில. அது ஒரு பெரிய இது சொல்றேன் இப்போ. அண்ணா வீடியோண்ணா, இது லைட் வேணுமாண்ணா? நான் ரொம்ப அசிங்கமாக தெரியுறேண்ணா. ஹலோ, வணக்கம் சார். இந்த மைக் வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? நான் உங்கள் ப்ரோக்ராம் நிறைய பார்த்துருக்கேன் சார். நீங்கள் எப்படி சமைப்பீங்கன்றதை நீங்கள் சொல்கிறத வச்சு என்னால் புரிஞ்சுக்க முடியும் சார். நீங்கள் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் சொல்லுவீங்க இல்லையா சார், இந்த மீன் குழம்பை வந்து இட்லி அல்ல, மீன் குழம்பை இட்லிக்கு ஊற்றி சாப்பிடலாம். ஏன் சார் பசிக்கிற டைம் ஞாபகம் மேலே ஊற்றி சாப்பிடலாம். ஆமாம் சார். ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா? ஆமாம் சார். அந்த வேர்டுக்கெலாம் நான் ஃபேன் சார். சூப்பர், கலகல் சார். நான் டயட்டில் இருக்கேன் சார். ஏங்க? ஒரு நாளைக்கு 5 வேளை சாப்பிட்றேன். அவ்வளோதாங்க, நம்ம ஆளுங்க நீங்கள். சூப்பருங்க. ஏன்னா டாக்டர் தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் 3 வேளை சாப்பிடாதீங்க, 5 வேளை சாப்பிடுங்க, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. தட் இஸ் த டயட். பாருங்க, நான் சொன்னது யாரும் தப்பாக நினச்சக்கூடாது. இப்போ என் சைஸு கொட்டி யாரும் தப்பான இடம் போட்டுறக்கூடாது. நான் உங்களோட நல்லா ஓடுவேன், ஆடுவேன், பாடுவேன், எல்லாமே செய்வேன். ஒரு தனி மனிதன் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ இல்லை, 7 வாட்டி சாப்பிடணும். 7 times சப்போஸ் ஈட். 4 இல்லைம்மா, அதான் சொன்ன நான் அந்த மாதிரி வரலம்மா. ஏமா அப்படி சொல்கிறீங்க? நான் தான் அந்த மாதிரி சாப்பிட்டு வரலன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் நீங்கள் அங்கே கிடைக்கிறீங்க அவக்காத. அதாவது ஏன் அப்படின்னா, இந்த 7 வாட்டி வந்து இப்போ 4 இட்லி சாப்பிட்றோம் 8 மணிக்கு. 8 மணிக்கு 2 இட்லி சாப்பிட்ணுமா, 10 மணிக்கு மீதி 2 இட்லி சாப்பிட்ணுமா. அந்த மாதிரி சாப்பிடும்போது உடம்புல வந்து சுகர் வராதான், பிபி வராதான், கொலஸ்ட்ரால் இருக்காதான்.
அதை வந்து பிரேக் பண்ணி சாப்பிடும்போது, பட் ப்ராக்டிக்கலி இட் இஸ் பாசிபிள் தி அசிடிட்டி ஃபார்மேஷன் வில் நாட் பி தேர் இன் யர் பாடி. ஏன்னா தி ஆசிட் கண்டென்ட் ஆல் த டைம் இட் இஸ் செக்ரேஷன் இஸ் தேர், இட் ஹாஸ் டு ஈட் சம்திங், இட் கீப் ஈட்டிங் யுவர் ஃபுட் வாட் எவர் ஈட்டிங், பிகாஸ் வி ஷுட் நாட் கிவ் எ லாங் கேப். அதனால தான் என்னமோ தெரியல பிரேக்கிங் த ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்னு கொடுத்தாங்க. நம்ம வந்து ஒல்லியாக இருக்கணும்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் அவாய்ட் பண்ணுறோம். நோ, after 12 hours you are going to eat, you must eat something. I don't mind eating lunch less, again dinner less, but breakfast you must have heavy breakfast because the gap is so much. அப்போ தான் இந்த அசிடிட்டி கண்டென்ட் இருக்கிறத நிறைய பேருக்கு வந்து அல்சர் வரதுக்கு ப்ராப்ளம்லாம் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஃபுட் இன் ஸ்டமக். ப்ளீஸ் டோன்ட் அவாய்ட் பிரேக்ஃபாஸ்ட். டயட்டிங் என்னை பொறுத்தவரையில் வந்து டயட் பண்ணுறதுன்றது த பர்சன் வாஸ் காட் அ டிசீஸ் லைக் கொலஸ்ட்ரால், சுகர் அண்ட் பிபி, அவங்க மாத்திரம் இந்த டைமில் சாப்பிட்டா இட் இஸ் வெரி குட். மற்ற பேர் டயட்டுன்னு சொல்லும்போது ஐ எம் சாரி டு சே திஸ், இட் இஸ் நான்சென்ஸ். இட்ஸ் ஒன்லி அ ஃபேஷன் டு சே ஐ எம் டயட்டிங். கடவுள் இந்த பக்கம் வெஜிடேரியன் கொடுத்துருக்காரு, இந்த பக்கம் நான் வெஜிடேரியன் கொடுத்துருக்காரு. கடவுள் நம்மளை மனித பிறக்க வச்சுட்டார். என்னைக்கு பிறந்தமோ அன்றைக்கே ஒரு டேட் எழுதி வச்சுட்டார், இதுதான் அவனுடைய டெத் டேட் அப்படின்னு. இன்பிட்வீன் தான் போராட்டம். நீங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டாலும் அந்த டேட்டு தான், நான் வெஜிடேரியன் சாப்பிடனாலும் அந்த டேட்டு தான், டயட் இருந்தாலும் அந்த டேட் தான், டயட் இல்லைனாலும் அந்த டேட் தான். நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஏன் டயட்டு பி ப்ராக்டிக்கலியா. ஸோ அந்த மாதிரி டயட்ன்றது இட்ஸ் ஒன்லி இட்ஸ் பிகம் அ ஃபேஷன். ஸோ டோன்ட் பிலீவ் தட். ஆக்சுவலி யூ ஆர் ஈட் வெல், ஒர்க் அவுட் வெல். ஐம் நாட், when I say eat well, eat what you wanted. I'm not asking you to overeat. Eat well and work out well. So அப்போ என்ன இது, you getting a stamina to work the whole day. அது நீங்கள் சாப்பிடலன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 99.9% the ladies are anemic because of lack of food. லேக் ஆஃப் ஃபுட்னா அவங்கள வருத்திக்கிறாங்க. இட் இஸ் நாட் கரெக்ட். அந்த அனிமிக் நல்லா இருக்குது, யூ ஆர் கிவிங் மணி டு த டாக்டர் தேன் யுவர் செல்ஃப். உங்களுக்கே நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படின்னா டாக்டர்கிட்ட போன நெசசிட்டியே இல்லை. when you say doctor, certain ingredients, நான் சொல்கிற ingredients நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா prevention of so many diseases, right from the cancer to the cough, fever, headache, so on, everything. What I am going to say, the ingredient if used every day, definitely you will be very happiest person in the life and you will not pay to the doctor at all. For example, everyone must eat every day green chili. I'm not asking you to eat the green chili raw, no. Any form in the cooked food, green chili, melagu, சீரகம், compulsorily coriander leaves, mint leaves and turmeric. மிளகு, தனியா, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, முக்கியமாக புதினாவும் கொத்தமல்லியும் சாப்பிட்டீங்கன்னா, you take it from me, you will not go to the doctor at all. Because without knowing you, the body requires lot of இதே மாதிரி ஒரு மருத்துவ குணமுள்ள இன்க்ரீடியன்ஸ் ஆர் ரிக்வயர்ட். பட் மிளகுல இருந்து ஒரு பொங்கல் செய்யும்போது என்ன பண்ணுறோம், மிளகு ஒதுக்கிட்டு அது பொங்கல் மாத்திரம் சாப்பிட்றணும். தெர் இஸ் அ ஸ்மால் இது கதை ஒன்று இருக்குது இதில். மிளகுக்கு பகையும் வீட்டுக்கு போகும்போது 10 மிளகை பொட்டலம் கட்டிட்டு எடுத்து போவாங்களாம். பை சான்ஸ் அந்த பகைவன் வந்து பாய்சன் கொடுத்தா கூட வெளியே வந்து அந்த 4 மிளகு அதை 10 மிளகை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டோம்னா அந்த பாய்சனை முறிச்சிடுமா. அந்த அளவுக்கு வந்து மிளகுக்கு ஒரு தன்மை மருத்துவ குணம் உள்ளது. அதே மாதிரி அகத்தை சீர் செய்வது சீரகம். நம்ம நிறைய ஹெவியாக சாப்பிட்டுடுறோம். ஒரு 4 சீரகத்தை தண்ணியில் கொதிக்க வச்சு அதை தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா இட் இஸ் குட் ஃபார் டைஜஷன். அதே மாதிரி ஹேவ் அ சுகர், இந்த வெந்தயத்தை ஊற வச்சு அந்த வெந்தய தண்ணி சாப்பிட்டு மறுநாளுக்கு அந்த வெந்தயத்தை போட்டிங்க அப்படின்னா சுகர் வில் பி அண்டர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு சாப்பாட்டில் வந்து மருத்துவ குணம் உள்ள இன்க்ரீடியன்ஸ் நிறைய இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம இந்த இன்க்ரீடியன்ட் நான் சொன்ன இன்க்ரீடியன்ட் நீங்கள் சாப்பிட்டாவே 101% guaranteed that you will not go to the doctor. At least from today you take it. One more thing, very important thing. The children are here, I'm just saying here. Please, for heaven's sake, I beg you, don't take them or don't give them the junk food. Junk food like KFC, McD, and pizza, burger, as well as your, what they call Subway. It is not good for their health. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க,
என் பிள்ளை சாப்பிடவே மாட்டேன்றான் அப்படின்றீங்க. ஆனால் என் பிள்ளை வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளை கேஎஃப்சி சாப்பிட்றான் அப்படின்னாங்க. இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே இந்த கேஎஃப்சி சரி, மெக்டொனால்ட்ஸ் சரி, இவ்வளோ தூரம் பாப்புலர் ஆகிறதுக்கு காரணமே நீங்கள் தான். நீங்கள் தான் அதை வளர்த்து விட்டீங்க. இப்போ என்ன பண்ணுறோம், வெளியே வெக்கேஷனுக்கு கூப்பிட்டு போகிறோம், இல்லை ஹாலிடேக்கு சரி ஓகே வெளியே கூப்பிட்டு போகிறோம், ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நீங்கள் மெக்டியில் ஒரு மெக்டி பர்கர் வாங்கி தரீங்க, இல்லை கேஎஃப்சியில் சிக்கன் பீஸ் வாங்கி தரீங்க. த சில்ட்ரன் இஸ் இம்யூன் டு த டேஸ்ட். வென் யூ கம் ஹோம், வென் யூ குக் த ஃபுட், they don't like the food, they want only again that only. So it is highly poisonous. I don't know how many people are going to hit me around now. Adala highly poisonous for the children. Please don't give them the junk food. It is not good for the children. Idhula na vandu practical nariya paathiten. I don't want to mention in this auditorium. அது நல்லா இருக்காது. அது நல்ல ஒரு நல்ல ஓமனோட போயிட்டு இருக்கும்போது I don't want to tell anything bad incident in this. அதனால என்னோட ரிக்வெஸ்ட்லாம் வந்து please don't give the children the junk food. Please avoid that, the junk food to the children. That's only my request. ஜோக்ஸ் அப்பார்ட், ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லியிருக்க இந்த மகத்துவம், இந்த உணவே மருந்து தான் நிச்சயமாக. அதை நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஐ திங்க் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நண்பர் ஏதோ சொல்லணும். ஃபாலோ பண்ணால் கடவுள் கொடுத்துருக்க அந்த ஆயுஸ் அப்படியே இருக்கும் ஒன்று. ரெண்டாவது வந்து they don't fall sick. I said I don't want to give the doctor, that money can be enjoyed for some other purpose. Absolutely right. Yeah. வணக்கம் சார். சொல்லுங்க சார். ஒரு பாயிண்ட் வந்து மைக்ரோவேவ் பற்றி ஒன்று ஆட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சார். மைக்ரோவேவ் யாரும் இங்கே ஒர்க் பண்ணல, ஓட முடியாது சார் என்னால். இல்லை நிறைய மிஸ்கான்செப்ஷன்ஸ் இருக்குது சார். மெயினாக வந்து ஃபுட்டு மைக்ரோவேவில் ஹீட் பண்ணும்போது பீப்புள் தே ஷுட் நாட் கீப் இட் இன் ஃபுல் பவர். மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்க ஃபுட்டு ஒரு நிமிஷம் வரீங்களா? ஏன் சார் மிரட்டுறீங்க? ப்ளீஸ். கண்டிப்பாக தட் இஸ் மை ரிக்வெஸ்ட். மைக்ரோவேவ் எப்போ யூஸ் பண்ணாலும் பவரை வந்து 60% 70%க்குள்ளே லிமிட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டியூரேஷனை அதிகமாக வச்சு பண்ணுங்கள். ஹை பவரில் ஷார்ட் டியூரேஷனில் வச்சிங்கன்னா மைக்ரோவேவோட பிரின்சிபலே வந்து இட் வில் ஹீட் த மாலிகூல்ஸ் இன்சைட். இட் வில் மேக் த மாலிகூல்ஸ் வைப்ரேட். அந்த இன்டென்சிட்டி வந்து பயங்கரமாக இருக்கும். மாலிகுலர் லெவலில் ஹீட் பண்ணும்போது உள்ள ஃபுட்டுக்குள்ளே மாலிகுலர் லெவலில் ஹீட் பண்ணும்போது இட் வில் ஸ்பாயில் ஆல் த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எவ்ரி திங், எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும். ஸோ தட் இஸ் த ரீசன் வி ஷுட் நாட் யூஸ் மைக்ரோவேவ். இஃப் அட் ஆல் இஃப் யூ ஆர் யூஸிங், யூஸ் அட் அ லெஸர் பவர் ஃபார் அ லாங்கர் டியூரேஷன். அது ஒன்றுங்க. இன்னொரு மிஸ்கான்செப்ஷன், வெளியில் போனால் நம்ம எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் சாலட்னு சொல்லிட்டு வி வில் ப்ரிஃபர் ஹேவிங் இட். But in fact, what is happening is salad la vandu, I don't know, he can tell me what really is happening. What I have seen is they add sterilizer nu oru idu add பண்றாங்க to sterilize the salad. அதாவது the E. coli adu idella irukku சொல்லிட்டு there is a big business in Kuwait actually. Somebody is promoting that actually. Salad la அதை add பண்ணி தான் they are making. I think there is a government regulation also to utilize it ன்னு நினைக்கிறேன், to avoid food infections. I don't know the exact name. Sterilizer na I'm not saying it, but you, as far as the food regulations are concerned, you will be knowing it. Meedi Arabic food, meedi salads la they definitely use this. Adu and mandatory mari. So it's not fresh as you think. It has got a lot of chemicals in it. Thank you. Sir, thank you so much. Openly is agreed. Please give him a big hand because he is a sponsor of microwave. He himself says that it is not good for health. அதனால் தயவு செய்து நீங்கள் அந்த மாதிரி மைக்ரோவன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நான் சொன்ன மாதிரி மூடி போட்டு சூடு பண்ணால் மட்டும் மைக்ரோவன் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி ஜென்ரல் குக்கிங்க்கு மைக்ரோவன் இஸ் எஸ்பெஷலி ஃபார் த சில்ட்ரன் இட் இஸ் நாட் குட் ஃபார் தர் ஹெல்த். அதனால் கண்டிப்பாக உடனே வேலையை ஆயிடணும்னு சொல்லிட்டு ஒரு பால் எடுத்து கப்பில் ஊற்றி அந்த மைக்ரோ வச்சு கொடுத்துடாதீங்க. அதனால் இட்ஸ் நாட் குட் ஃபார் த சில்ட்ரன்ஸ் ஹெல்த். தயவுசெய்து அதை மைண்டில் வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி what you call very popular the word organic vegetables, organic food. சில இடத்துல தான் இந்த ஆர்கானிக் வந்து இட்ஸ் ஜென்யூன். 90% of இடத்துல வந்து ஆர்கானிக் இஸ் நாட் ஜென்யூன். By saying namesake organic, we said it, we also believe that and get it, we are eating organic food அப்படின்றது. இது என்ன பொறுத்தவரை கேட்டனா இட்ஸ் அகெயின் மை வேர்ட் இஸ் நான்சென்ஸ். சும்மா நம்மளை ஏமாத்துற மாதிரி தெரியுது. எதுவுமே வந்து ஜென்யூனிட்டி கிடையாது. அதனால
டோன்ட் கோ ஃபார் த வேர்ட் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் அந்த மாதிரிலாம் வந்து சில இதில் வந்து சான்சஸ் இருக்குது, சில ஆனால் இப்போ 90% ஆஃப் த திங்ஸ் ஆர் நாட் ட்ரூ ஆக்சுவலி. அதனால் அது மாதிரி இதில் போகாதீங்க. சார் இங்கே ஒரு கொஸ்டின் இருக்கு. ஐயா கொடுங்க. பேலியோ டயட்டை பற்றி கொஞ்சம். பேலியோ டயட் அப்படின்னா எனக்கு பேலியோ டயட் அப்படின்னா என்ன மேடம்? இப்போ ப்ரோட்டீன் ஃபுட்டில் இருக்க ப்ரோட்டீனை குறைச்சிட்டு நிறைய ஃபேட் இன்க்ரீடியன்ஸ்லாம் அதை பற்றி சாலட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ அது ரொம்ப சொசைட்டியில். மேடம் எதுக்கு மேடம் அது டயட்? இட்ஸ் அ டைப் ஆஃப் டயட். எதுக்குமா அதான் கேட்டேன், எதுக்கு டயட் கேட்டேன்? வெயிட் குறைக்கன்னு சொல்றாங்க. யார் சொன்னது குறைக்க? நான் இருந்தது இல்ல. யாருக்கு? பட் அதுல பெரிய பெரிய குரூப்ஸ் எல்லாம் இருக்கு. வெயிட் போறது இது மாதிரி வந்து பெரிய வரப்பிரசாதமா? இல்ல எனக்கு அந்த வரப்பிரசாதம் கிடைச்சிருக்கு. அதுதான் பின்ன அது எதுக்குமா டயட் சொல்லி நீங்க டயட் இல்ல எனக்கு அந்த டயட்டை பத்தி தெரியணும். இட் வில் ஆக்சுவலா எவரிபடி. ஓகே, இதுல என்ன பண்ணணும்னா இப்போ மீனை வந்து பொரிச்சு சாப்பிடக்கூடாது, குழம்புல போட்ட மீன் தான் சாப்பிடலாம், காய்கறியை சாப்பிடணும். அது எதுக்கே உயிர் வாழணும்? ஊரில் இருந்து நல்லா போகிறது, இது என்னதுக்கு எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னா அதனால அது வேணும்னா இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. இப்போ வயலில் புல்லை தின்றாவது காய்கறி தின்ற மாதிரி தின்னீங்கன்னா நீங்கள் இழைச்சிட்டுவீங்க. நான் இலக்கே தேவையில்லை. இல்ல பேலியோ டயட்ல வந்து அவங்க சொல்றதே ஃபுல்லா புரோட்டீன்ஸ் ஃபுல்லா எடுத்துக்கோங்க. ஆமாம்மா, அதுதான் சொல்ல வரேன். இப்போ வந்து புரோட்டீன்னா ஃபிஷ் வந்து குழம்புல போட்டு தான் எடுக்கணுமா? இல்ல ஒயிட் ஆஃப் எக் சாப்பிடலாம், பால் சாப்பிடலாம், டேரி ப்ராடக்ட் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. இல்ல பேலியோ டயட்டோட இதே வேற சார். ஃபுல்லாவே எல்லாம் ஃபேட்டா சாப்பிடுங்க, அதோட சேர்த்து சப்பாத்தி ரைஸ் அதெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. தெரியலமா எனக்கு, சாரி சத்தியமா தெரியலமா. ஓகே சத்தியமா தெரியலமா சார். ஒருவேளை இப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். சும்மா டயட்னு சொல்லி அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதுன்னு சொல்றதுக்கு பதிலா எல்லா ஜங்க் ஃபேட் எல்லாம் வச்சு இதெல்லாம் தின்னு நல்லா இருப்ப சாப்பிடு, அதை சேல்ஸ் பண்றதுக்கு ஒரு ப்ராப்ளம். அது ஒழுங்கா ஃப்ளைட் ஏறணும்டா, நான் அதான் சொல்லி ஒம்பாயிட போகுதுடா. இல்லை சார், ஆக்சுவலி சயின்டிஃபிக் வாட்டர். சார் அழகா இருக்கீங்க சார், நீங்க இலைக்கு வேணாம் சார். தேங்க்யூ. எவ்வளோ வெக்கம் பாருங்களேன். சொல்லுங்க சார். இல்லை ஆக்சுவலி டயட்ல இருந்தோம் ரொம்ப நாளா, அதுக்கப்புறம் திரும்ப வெயிட் போட்டுருச்சு. அதான் மெயின்டைன் பண்ண முடியல. அதுதான், அதாவது ஒன்ஸ் நீங்கள் டயட் இருந்துட்டீங்கன்னா கடைசியோட டயட் இருந்தே ஆகணும். ஆமாம். நடுவில் சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயிட் போட வெயிட் இறங்கவே இறங்காது. எப்படி நம்ம ஜிம்முக்கு போய் விட்டுட்டா வெயிட் போடுதோ அதே கதை தான் இதுவும். அதனால நான் அதான் சொன்னேன் சார், டயட் இருக்கு வேணாம் சொல்லுங்கள் சார். நல்லா தானே இருக்கீங்க. 40-50 வயசு மேலே பார்த்துக்கலாம், கம்மியாக சாப்பிட்டுக்கலாம். அப்போ டயட் சொல்ல மாட்டேன், கம்மியாக சாப்பிட்டுக்கலாம். ஓகே, அழகாக இருக்கீங்க சார், கவலைப்படாதீங்க சார், என்ன மாதிரி இருக்கீங்க சார் நீங்கள். ஓகே, அடுத்தது எங்கள் மைக் இங்கே கொடுங்கம்மா. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். என் பேர் மகேஷ். நீங்கள் செய்கிற அதே வேலையை தான் நாங்களும் வீட்டில் பண்ணுறோம். அது சரியில்லை இது சரியில்லைன்னு. ஆனால் நீங்கள் சொன்னால் மட்டும் அவங்க கேட்டுக்கிறாங்க, நாங்கள் சொன்னால் அவங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படிங்கிறாங்க. ஸோ கொஞ்சம் அட்வைஸ் பண்ண முடியுமா இங்கே லேடிஸ்களுக்கு? அவங்க சொன்னாங்கன்னா வீட்டில் இவனுக்கு வேறு வேலை இல்லைன்னு கேட்குறாங்களாம், அதே நம்ம சொன்னால் கேட்டுக்கிறாங்களாம். அது எப்படின்னு கேட்குறாரு. அதுதான் செஃபா இருக்கணுன்றது. நீங்களும் செஃபா மாறிட்டீங்கன்னா நீங்க சொன்னா கேட்பாங்க சார். இதுக்கு நான் கமெண்ட் கொடுத்தா என்ன விரட்டி அடிப்பாங்க சார். வேணாம் சார். வேற அங்கே கொடுங்கம்மா, மைக் இங்கே கொடுக்க சொல்லுங்க. யாராவது இது அங்கே கொடுங்க. இவங்க தான் நீங்கள் தான். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. நைட்டு பழையது சாப்பிடலாமா? வீட்டில் எல்லாரும் பழையது தான் சாப்பிடுங்க. சொல்லுங்கய்யா. மோர் ஊற்றி சாப்பிட்றதுக்கு தான் பசங்களுக்கு. தாராளமாக சாப்பிடலாம். நைட்டு பழையது சாப்பிட்றதுல ஒன்றுமே கிடையாது. இன்னும் ஒன்று கொஞ்சம் என்ன மாதிரி ஆவீங்க, அவ்வளோதான். அப்படியா? அதாவது இந்த பழைய சாதம் நீராகாரம் ரெண்டுத்தையுமே வந்து மார்னிங் சாப்பிட்டீங்க அப்படின்னா த ஹோல் டே வில் பி எனர்ஜெட்டிக். அந்த யாருமே வந்து பழைய சாதம் சாப்பிட்றதே இல்லை. இப்போ சாதம் வடிக்கிறோம், அந்த சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சிடறோம். மறுநாள் மார்னிங் அந்த தண்ணி இருத்துட்டு கொஞ்சம் மோர் கலந்து உப்பு போட்டு குடிச்சு பாருங்க. யூ கெட் சார்ட் ஆஃப் ரெஃப்ரெஷிங். ஒரு மாதிரி புத்துணர்ச்சியாக இருக்கும். அவ்வளோ தூரம் உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவ்னஸ், நீங்கள் ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த பழைய சாதத்தை நல்லா பிணைஞ்சிட்டு அதில் மோர் ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு எதுவுமே தொட்டுக்க வேண்டாம். ஒரு 4 சின்ன வெங்காயம் 2 பச்சை மிளகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்க. ஆஹா. ஆனா உடம்பு வைக்கும் சொல்றீங்களே. உடம்பு ஒண்ணுமே ஆகாது. இல்ல உடம்பு வைக்கும் சொல்றீங்களா? சார், அவங்க தான் பேசுறாங்க. தாமு சார், நான் இங்க குக்கிங் ஏரியால இருக்கேன். சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன விஷயம். இங்க குக் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு குக் பண்ண போறாங்க, எப்படி எல்லாம் குக் பண்ணிட்டு இருக்காங்கன்றத பத்தி லைவ் ரிலே வித்அவுட் டிலே. இல்லடா, ரொம்ப பரபரப்பா இருக்காங்க. இல்ல இங்க உயிரிழந்து போறாம அங்க உயிர் பண்ணிக்கிறீங்க. சொல்லு. எறா தொக்கு இது எப்படி மேடம்? ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்களா வாழ்க்கையிலே, இல்ல இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பண்ணிருக்கீங்க? இது வந்து கிட்டத்தட்ட 101 அந்த டைம். எது அப்படியே எவ்வளவு டென்ஷன் கூல இல்ல சரி 1 ஹவர்ல முடிக்கணும் இல்லையா? அந்த 1 ஹவர் 1.5 மணி நேரம்
1.5 மணி நேரம் இருக்கு. 1.5 hours time. ஆமா 1.5 hours இருக்கு. அங்க என்ன நடக்குது விமன்? சூப்பர் சூப்பர். கோழி நடக்குது, நண்டு நடக்குது சொல்றீங்க. சமையல்ன்றது ஒரு பெரிய கலை, அது எல்லாருக்குமே தெரியும். இந்த கலையை நீங்க எப்படி கொலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சாரி நீங்க நல்லா பண்ணீங்க. அப்புறம் தான் எங்கள் வீட்டுக்கார எங்கள் சமையல் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. ஏன்னா தாமதன் சார் நம்பி வந்திருக்கோம் இல்லையா நாங்கள், அதனால என்ன நம்பி வந்திருக்கீங்களா? அட தெய்வமே, வந்ததுக்கு இது வேலையில் கடை போன மாதிரி அர்த்தம் எங்களுக்கு. சார் இப்போ நீங்க ஏற்கனவே நிறைய கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க. உங்க முன்னாடி சமைக்கிறது வந்து இது எப்படிதான், இது என்ன ஐஸ்னா, இது என்ன மாதிரி ஐஸ்னா சார், நீ உலகத்தை சுற்றி வா உனக்கு படம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லும் போது விநாயகர் வந்து அப்படியே கூலா நான் அம்மையப்பனை சுற்றி வந்து படம் வாங்கி கொள்கிறேன் அப்படின்ற கதை தான். உங்களை சுத்தி நீங்க கின்னஸ் ரெக்கார்டு வந்து கிட்டத்தட்ட பல ஆயிரம் டிஷ் செஞ்சு நீங்க ரெக்கார்டு வாங்குவீங்களா, இங்க ஒரே ஒரு டிஷ் செஞ்சு காமிச்சு உங்கள்ட்ட இருந்து வாங்கிடுறாங்களா எப்படின்றீங்க? கஷ்டம் தான் சொல்லிடுங்க. டேலண்டா கஷ்டம் தான் சொல்லிடுங்க. நம்மளால முடிஞ்சதே நம்ம பெஸ்ட் கொடுப்போம். எப்படிங்க? கண்டிப்பா நாங்க வின் பண்ணுவோம். ஐயோ செம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு தான் கண்டுபிடிக்க முடியும். அதான் ஏங்க விவாந்த் ஒண்ணே ஒன்று கேள்வி சொல்லுங்க சார். எல்லாருக்கும் சொல்லுங்க, நான் ரொம்ப பாவம் சொல்லிடுங்க. எல்லா டிஷ்ஷும் நான் சாப்பிடணும். இப்ப நான் பேசுறதுக்கு உங்களுக்கு கேட்கும் சார், நான் நீங்க பேசுறது எனக்கு சத்தியமா கேட்காது. ஐயோ அட ஏன் பேச சொல்றீங்க அப்போ? சார் நம்ம அடுத்த டீம் பார்க்கறேன். மேடம் என்ன செய்றீங்க? நாங்க வந்து மட்டன் விண்டலு சட்டிபானை. என்ன மேடம்? విండలు ఎందాలు అది ఎక్కడ వచ్చేసాలు? ఈస్ట్లో వచ్చేస్తాను. ఈస్ట్ లో వచ్చేసావు. ఈస్ట్ టు నార్త్ సౌత్ సౌత్. அது புள்ள நல்லா இருந்தா பாரு, அங்க போய் என்னங்கதியா చాలా బాగు. இவ்வளவு நேரம் நல்லா இருந்தா. తెలుగు తెలియదు, కొర్చు உன பார்த்தா பாவமா இருக்குடா. அது யாரு அந்த வண்ணு, அந்த பையன் யாரு? இல்ல ஏதோ கோவண்ணா, அந்த அண்ணன் யாருன்னு தெரியல சார். கோவன்ங்க, கோவன் வந்து கோவன் ஃபுட்ரா. ஓ அப்படியே சார், ஓகே ஓகே சூப்பர் சார். நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும் சார். அது ஏய் நீ பண்ற ஆக்ஷன் எனக்கு தெரியுதுடா. ஆனா இந்த பிஸி ஆம்பியன்ஸ், இந்த அட்மாஸ்பியர் இருக்குல்ல, அது ரொம்ப என்ன எல்லாம் எவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க பாத்தியா? ஆமா சார். யாரு நீங்க உட்கார்ந்திருக்கீங்களா, தலை இருக்கும்போது பண்ணி தானே ஆகணும். அப்படி இல்ல, இது அவங்க இன்ட்ரெஸ்ட் இன்வால்வ்மெண்ட், அதான் மெயின். அதுல இவ்வளவு தூரம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்கல்ல, சந்தோஷப்படுறா. டெஃபினட்டா சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்க அம்மாலாம் ஒரே ஒரு டிஷ் செஞ்சு கொடுமான்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் பல டிஷ் வந்து ஃப்ரீயா சாப்பிட போறேன்னு நினைக்கும் போது அப்படியே எனக்கு உணர்ச்சி வசத்துல நான் என்ன பேசுறதுன்னே தெரியல. ஆனா இது ஒரு இல்ல, துரை சார் வந்து நேற்று ஒரு பஞ்ச் ஒன்று வச்சார் ஆக்சுவலா. விபான் இன்னைக்கு நீங்க லைட்டா சாப்பிடுங்க, நாளைக்கு டைட்டா சாப்பிடலான்றது அவர் தான் இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. சார் இப்போ நம்ம அடுத்த ஓகே, இப்போ நம்ம அடுத்த டீமை போய் பார்க்க போகிறோம். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டுக்கலாம். டீம் 9 அவங்க வந்து ஏதோ ஒரு குலாப் ஜாமுனா இது அல்வா. அவங்க கேரளா சமைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்டா சார்? கரெக்டா. முதல் முறையா அவங்க கிண்டறத வச்சு கண்டுபிடிச்ச அல்வான்னு. ஏன்னா கோந்து மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. வால்நட் அல்வாவா? பைலட்டுக்கு அல்வாவா? வால்நட் அல்வா. வால்நட் பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. பிரெயினுக்கு நல்லதான். அவங்க வந்து இன்டைரக்டாவும் டைரக்டாவும் சொல்றாங்க. அப்ப நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டே ஆகணும். பிரெயினுக்கு நல்லது. அதான் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டே ஆகணும். இது என்ன மேடம் இது? கடாய் சிக்கன். ஏன்டா இதுக்கு முன்னாடி நீ சிக்கனை பார்த்ததே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு அவங்க சொன்னது. இது கடாயில இருந்தா கடாய் சிக்கன், வாவ். தட்டுல இருந்தா தட்டு சிக்கனா. நான் ஆல்மோஸ்ட் 90% முடிச்சிட்டாங்களாங்க. ஆமா சார். அப்படியே பரபரப்பா ஒரு மாதிரி அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது சார். ஒரு டீம் வந்து சீக்ரெட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை நீங்க செஞ்சதை பார்த்து அவங்க செய்யறாங்களாம். எப்படி சார் இந்த டீம் வந்து குவாலிஃபைடா இல்ல நான் குவாலிஃபைடா? ஐயோ அது எப்படி நீங்க செஞ்சதை பார்த்து காப்பி அடிக்கலாம்? அப்படியா? நான் இந்த क्वेश्चन கேட்டே ஆகணும் சார். அவரோட ஏசினா அவங்க உங்களோட ஃபேனா? இல்லை சார், நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, ஸ்கூல்லலாம் எக்ஸாம் எழுதும் போது காப்பி அடிச்சா யூ ஆர் டிஸ்குவாலிஃபைடுன்றாங்க. இப்போ இந்த எக்ஸாம்ல உங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாங்களா? உங்களுக்கு பேர் என்ன? இப்போ நான் ஸ்டேஜில் உட்காந்துருக்கேன், அவங்க சமைச்சிருக்காங்க, எங்கே என்ன பார்த்து காப்பி அடிக்கிறாங்க? ஓகே, அப்போ அட் ப்ரெசென்ட் இல்லை, முன்னாடி பார்த்தது அடிக்கலாமா? தப்பு இல்லையா? பரவாயில்ல. ஓகே, என்ஜாய். டீம் நம்பர் சார் குக்கர்லாம் வச்சிருக்காங்க, கொஞ்சம் பயமா இருக்கு. ஏங்கப்பா சார் பேட்டரி மாத்துறாங்க. ஒரு பேட்டரி மாற்றி பர்ச்சேஸ் பண்ண. ஓகே, இங்கே வரலாம். சொல்லுங்க. அடுத்த கேள்வி சொல்லுங்க மேடம். வணக்கங்க. சொல்லுங்க. இந்த ஆளி விதையை சூடு பண்ணி அதாவது வறுத்து துவையல் அரைக்கலான்றாங்க. ஆனால் அது சூடு பண்ணால் அது எஃபெக்ட் இல்லை, ஒமேகா 3 கரெக்டாக கிடைக்காது. இல்லைங்க, அது வறுக்க கூடாது, அப்படியே தான் யூஸ் பண்ணணும். அப்போ அதோடைய எஃபெக்ட். அதேமாரி ஆலிவ் ஆயிலும். அதாவது எனக்கு ஒரே ஒரு உண்மை தெரிஞ்சுனாங்க.
இது ரெண்டும் எனக்கு டவுட். எனக்கு இது ஒரு உண்மை ப்ளீஸ், நான் தயவுசெய்து நீங்கள் யாராவது சொல்லுங்கள் எனக்கு. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூஸிங் ஆலிவ் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில் ஆர் கார்டியோலிவர் ஆயில்? எதுக்கோசருங்க அது? எதுக்குங்க? யாருக்குங்க அப்படின்னு விளம்பரம் வருது சார். அதெல்லாம் மீடியா பண்ற வேலை, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதில் கம்மியாக இருக்கா? ஓ இருக்கக்கூடாதா ஃபேட்டை? அதாவது மனுஷனுக்கு கண்டிப்பாக 4% ஆஃப் ஃபேட் பாடியில் இருக்கணும். அப்படி பாடியில் அந்த ஃபேட் கண்டென்ட் இல்லை அப்படின்னா இந்த தோலெல்லாம் வந்து சொறி பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ ஃபேட் in the body is compulsory. It is must and should. You must have the fat. என்னுடைய இது பொறுத்தவரையிலும் அந்த காலத்தில் 2 எண்ணெய் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. ஒன்று நல்லெண்ணெய், இன்னொன்று கடலை எண்ணெய். இன்னமும் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதே எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா யூல் பி ஹெல்த்தி. இந்த ஆலிவ் ஆயில், கார்டியோ ஆலிவ் ஆயில், வெர்ஜின் ஆயில், இதெல்லாம் அகெயின் இட் இஸ் அ ஃபேன்சி. என்னை பொறுத்தவரையிலும் யூ கோ பேக் டு யுவர் ஓல்டன் டேஸ், என்ஜாய் யூஸிங் கிரவுண்ட்நட் ஆயில் ஆர் ஜிஞ்சலி ஆயில். சார் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாமா? நாங்கள் ரெடி ஆகிட்டோம். நான் ரெடி ஆகலை பையா. ஓகே சார், நீங்கள் டைம் எடுத்துக்கங்க. சொல்லுங்கள் மேடம், கேசுங்க. ஏன்னா அந்த அந்த கடலெண்ணெய்க்கும் நல்லெண்ணெய்க்கும் இருக்கிற மருத்துவ குணம் மற்ற ஆயிலில் கிடையாதுங்க. தயவுசெய்து டோன்ட் கோ ஃபார் தி ஆட் which are giving what you called the olive oil, cardio olive oil எல்லாம் போகாதீங்க. It's not meant. Practically it is not possible. It won't be possible. அப்போ கெனலோ ஆயில்னு ஒன்று கிடைக்குது சார். இங்கே வந்து எங்களுக்கு கல்லெண்ணெயோ நல்லெண்ணெயோ ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கிறது கிடையாது, ரொம்ப தேடி தான் வாங்குவோம். கிடைக்காத பட்சத்தில் ஆலிவ் ஆயில், கெனலோ ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அப்போ அதனால என்ன பெனிஃபிட்? இல்லைம்மா, இங்கே கிடைக்குதும்மா. கிடைக்க பார்த்தீங்கன்னா கெனலோ ஆயில்னு ஒன்று கிடைக்குது. இதயம் நல்லெண்ணெய் கிடைக்குது, நான் பார்த்தேன். கிடைக்குது. அது இருக்கு, கடலெண்ணெயும் இருக்குமா. நான் ஒரே ஒரு இதை ரிக்வஸ்ட் தான், ஆயிலை மாத்திரம் எந்த காரணத்தை கூட நீங்கள் மாற்றக்கூடாது. இப்போ பாடிக்கு வந்து ஆயில் வந்து இம்யூன் ஆகிடுச்சு. நீங்கள் சடனாக மாறும்போது உங்களுக்கு வந்து அதனால ஏதாவது சம் டிசீஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண ஆயில் யூஸ் பண்ணிங்கனாவே யூல் பி ஆல்ரைட். அதாவது எனக்கு என்னென்னா, ஏன் இன்னும் அது ஜனங்க வந்து புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்கன்னு புரியல. ஏதோ ஒரு ஆடு பார்க்குறோம், கார்டியோ ஆயில்னால் அது வாங்குகிறோம், இல்லை ஆலிவ் ஆயிலில் ஃபேட் கம்மியாக இருக்குது, நீங்கள் உங்களுக்கு ஃபேட்டே இருக்காது அப்படின்னு அதை வாங்கிடுறோம். தயவுசெய்து டோன்ட் கோ ஃபார் தேட். ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயிலே வந்து இட்ஸ் ஏன் ஹெல்த்தி, அதவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் கோ ஃபார் ஆல் திஸ் வாட் யூ கால்ட் ஜிமிக்ஸ். வேற சார் வரலாமா? வரக்கூடாது, சொல்லுங்க. சரி, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு ஒரே நிமிஷம் சொல்கிறேன், சொல்லுங்கள். ஓகே சார். சார் தாமு சார், உங்களுடைய ப்ரோக்ராம் பார்ப்பேன் அடிக்கடி. நான் உங்களோட ஃபேனு. நீங்கள் வந்து சூப்பராக இருக்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கலக்கல் அது ரொம்ப பசிச்சதுன்னா அந்த டேர்ம் மட்டும் ஞாபகம் வந்ததுன்னா நான் ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி எனக்கு இருக்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ. பசியில் இருக்கும்போது. ஓ நைஸ் சார். இன்னொரு கேள்வி கேட்கணும் சார். இப்போ வந்து நீங்கள் ஆர்கானிக் ஃபுட்டுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆர்கானிக் ஃபுட்டுன்னு இப்போ வந்து புதுசாக மார்க்கெட்டில் இந்த ஒரு சில கம்பெனிஸ் இருக்குது, அதை வந்து ஸ்பிருலினா அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து சார்ட் ஆஃப் ஆல்கே டேப்லெட்ஸ் மாதிரி இருக்குது. அது பச்சை கலரில். அது காலையில் எழுந்து ஒரு 4-5 டேப்லெட் போட்டு சாப்பிட்ருங்க. அது வந்து 4-5 சாப்பிட்டு. சார் சாரி டு இன்டரப்ட் யூ. நம்ம இந்தியன் அம்பாசிடர் வந்திருக்காங்க. ஓகே. கார்கி, அவங்க வந்து டாக்டர் கார்கி. ஓகே, வெரி குட், ரியலி நைஸ் டு see you. சொல்லுங்கள் சார். நீங்கள் சொல்கிறது வந்து அகெயின் தயவு செய்து யாருமே வந்து அந்த இன்டேக் ஆஃப் இந்த மாதிரி அவர் சொல்ல தெரியுங்களா, அந்த மாதிரி இது எடுக்காதீங்க. சில பேருக்கு தான் சூட் ஆகும், நிறைய பேருக்கு சூட் ஆகிறது கிடையாது. அதனால் நம்மளுடைய உடம்பை நம்மளே கெடுத்துக்கிறது இட் இஸ் நாட் அட்வைசபிள். யூ காட் நோ ரைட்ஸ் டு டூ ஃபார் யுவர் செல்ஃப். நல்லா சாப்பிடுங்க, நான் சொன்னேன், நல்லா சாப்பிடுங்க, லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். டோன்ட் கோ ஃபார் டேப்லெட்ஸ். அவங்க புல் தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி டேப்லெட்டை போட்டுக்கிறது, அது என்ன அந்த நியூட்ரிஷன் பவுடர் சாப்பிட்றது, இட்ஸ் ஆல் அட்டர் நான்சென்ஸ். என்ஜாய் த ஃபுட், குக் த ஃபுட், ஈட் த ஃபுட் வெரி வெல். யூ லிவ் அ ஹாப்பி லைஃப். அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளேவர்ஸ், அந்த கலர், டெக்ஸ்சர், டேஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடலனாவே எனக்கு வந்து ஐ எம் வெரி ஹாப்பி ஆக்சுவலி. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜஸ்ட் 2 டேப்லெட் வந்து ஈக்குவலன்ட் டு 1 கிலோ ஆஃப் ப்ரோக்கோலி. அடுத்த டீம் கொஞ்சம் மீட் பண்ணலாமா சார்? நீங்கள் வாங்க பண்ணலாம். ஓகே சார். ஓகே. 10 மூஞ்சிலே வெப்பம் ஒரு குத்து அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்ச் டைலாக் கூட நம்ம என்ட்ரா வரோம். மேடம் என்னங்க சார்? நான் வந்து ஆரஞ்சு லெமனேட் பண்ணிட்டு இருக்கேன். ஆரஞ்சு லெமன் ஜூஸா? ஆமாங்க. வெல்கம்.
வெல்கம் வெல்கம் ட்ரிங்கா? வேற வந்து எங்க கோஆர்டினேட்டர் சொல்லுவாங்க. என்னது இங்க ஒரு ஒரு பெரிய விஷயம் நடக்குது, என்ன செய்யறேன்னு தெரியாம. முந்திரி மைசூர் பாக்கு, அப்புறம் வந்து மட்டன் செட்டிநாடு கறி அண்ட் வாழைக்காய் வந்திருக்கு எங்களுக்கு. ஸோ வாழைக்காய் கோஃப்தா. எல்லாருமே கொஞ்சம் பிஸியா டென்ஷனா இருக்கிறதுனால பேச வரல, எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் என்னோட வேலை என்னன்னா இல்ல இல்ல விவான், பாவமா அவன் கட் பண்ணிட்டு இருக்கான், கை கட் பண்ணி போறாங்க. சார் அடுத்த டீம் நம்பர் 11 ஆல் கிரீன் லேடிஸ் வித் கிரீன் சாரி நான் மீட் பண்ண போறேன். பலத்த கரகோஷம் இருந்தது டீமுக்கு. அது என்னமோ ஒரு பெரிய உள்குட்டா இருக்குது இந்த டீமுக்கு, ஏதோ என்னன்னு தெரியல எனக்கு. பட் இருந்தாலும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. வீட்டில் சமைச்சா திட்டுறாங்க. ஸோ இங்கே வந்து சமைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதுக்கு நான் தானே கிடைச்சேன். வருஷத்துல ஒரு தடவை சமைச்சா அப்படிதானே தானே சந்தோஷப்படுவாங்க. ஏன் பொண்டாட்டி சமைக்கிறா அப்படின்னு சொல்லி. இது புது டைலாக். நான்லாம் கேட்டேன், என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. அதேதான் ஏன் பொண்டாட்டி சமைக்கிறா அப்படின்னு சந்தோஷம், வேற ஒன்றும் இல்லைங்க. எனக்கு கொஞ்சம் ஸ்டண்ட் மாதிரியே இருக்குது நீங்க பண்றதெல்லாம். ஏன்னா அப்படியே ரொம்ப பரபரப்பா சின்சியரா வீட்டில் ஒரு நாள் அதான் போய் கேட்டேன் சைடில், சார் வாவ் the gravy looks so good. மட்டன்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கோயத்தை விட்டே போகும். வீட்டில் தான் இருக்குன்னு ஆசைப்படுறேன். மட்டன் செஞ்சு கொடுங்க மேடம். நாங்க மட்டன் தான் வரும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கிடைக்கல எங்களுக்கு. ஓகே தட்ஸ் ஓகே. எங்க கான குயில்கள், எங்க டீமோட கான குயில்கள். பாட்டு சமைக்கலாமா, அது செய்யலாமா? ஒரே ஒரு பாட்டு உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிலீஃப். ஒரு பாட்டோட சமையலுக்கு பாட்டு ஃப்ரீயா இல்ல பாட்டுக்கு சமையல் ஃப்ரீயா? அதுதான்பா, சமையலும் சங்கீதமும் சொல்லுங்க. மைக் நான் படிச்சுக்கிறேன். யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு தான் ஆட, பார்வை பூத்திட பாவை பார்த்திட பாவை ராதையோ வாட, இரவு போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட, இளைய கண்ணின் இமைத்திடாத கண் இங்கும் அங்குமே தேட, ஆயர்பாடியில் கண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ, ஆயர்பாடியில் அண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ, பாவம் ராதா ஈரக்காற்றிலே யமுனை ஆற்றிலே. பாவம் நாங்க ஏதோ பேசணும்னு ஆசைப்படுறாரு சார். வாங்க சார், சொல்லுங்க சார். இப்போ ஆக்சுவலாக இவர்கிட்ட வந்து நான் கேட்டேன், இப்படி வாங்க சார் கேமரா முன்னாடி. இவர்கிட்ட நான் கேட்டேன், சார் இது என்ன ஸ்டண்டா இல்லை உண்மையாலுமே சமைப்பாங்களா வீட்டில், இது என்னது அப்படின்னா, அட நீங்கள் வேற சார், சமைக்கிறதே கிடையாது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சாதான் சமைச்சு கிமிச்சு கொடுத்து நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்றாரு. அவரே சொல்றாரு, இல்லை என்ன வீட்டில் போய் வீட்டில் பிரச்சனை பண்ணிடாதீங்க எனக்கு. அவ்வளோ பயம் பாருங்க சார். இப்போ இவங்க பாட்டு பாடினாங்கல்ல, பாட்டு பாடும்போது இவரு பக்கத்துல நின்று ஆயர்பாடியில் கண்ணன் இல்லைன்னு இவரு இருந்துட்டா மட்டும் அப்படின்னு ரியாக்ஷன் கொடுத்துட்டு விவான், கடைசியில பாவம் நாங்க, பாவம் ராதா இல்ல. விவான் சார் சொல்லுங்க சார். just hold on for some time. We want to felicitate ambassador. ஆமா சார். Okay, we are bringing him to the stage. Just we want to felicitate her. Just hold on for some time. We welcome Mr. Sunil Jain, and we are privileged for your presence. Now, with all your applause, just I want her to come on to the stage. Before coming here, she has seen the cooking preparation, everything. I just want her to deliver a few words. He is Chef Tamu. He is a well-known chef in South India. Mr. Tamodharan, doctor, and for the Tamil Nadu government. It's very nice.